Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது aphorism number 86 precise question. So overline நம்ம வந்து பார்க்கலாம். When the narrators have finished what they would say of their own accord, the physician then reverts to each particular symptom and elicits more precise information respecting it in the following manner. He reads over the symptoms as they were related to him one by one, and about each of them he inquires for further particular. இப்போ இதோட மீனிங் வந்து என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நடுவில் இன்டர்பிரட் பண்ணக்கூடாதுன்னு எந்த அஃபாரிசமில் பார்த்தோம்? அஃபாரிசம் நம்பர் 84 பார்த்தோம். அப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணாமல் அவங்க எல்லா சிம்டம்ஸையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேஷண்ட் வந்து ஹெட்டேக் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க, எனக்கு இப்படி வலிக்குது, இந்த டைமில் இருக்குது, அந்த மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம இன்னும் ப்ரிசைஸாக என்ன கொஷின் கேட்கணும், நம்ம வந்து எடுத்து கேஷீட்டை படித்து பார்க்கணும். சிம்டம்ஸை படித்து பார்த்து அதில் இன்னும் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது நம்மளுக்கு புரியும். அப்படி புரியும் போது தலைவலிக்குதா, எந்த டைமில் வலிக்குது, விட்டு விட்டு வலிக்குதா, இல்லை எந்த மாதிரி வலிக்குது, எந்த மாதிரி சென்சேஷன் இருக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிசைஸ் கொஷின் வந்து நம்ம கேட்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க இங்கே அஃபாரிசம்லேயே, அட் வாட் பீரியட் டிட் திஸ் சிம்டம் அக்கர். இப்போ வந்து தலைவலி ஹெட்டேக் வச்சுக்கலாம், எந்த டைமில் இது வந்து வருது, தலைவலி வருது. வாஸ் இட் ப்ரீவியஸ் டு டேக்கிங் தி மெடிசின் ஹீ ஹேட் ஹைதர் டு பீன் யூஸிங். அதாவது மெடிசின் எடுக்கிறதுக்கு முன்னாடி தலைவலி இருந்துச்சா, மெடிசின் எடுத்ததுக்கு அப்புறம் தலைவலி. இப்போ வந்து நம்மளுக்கு மெடிசனல் சிம்டம்ஸும் வந்து வரலாம். வேறு ஏதாவது சிம்டம்ஸ்க்கு நம்ம மெடிசின் கொடுத்து அந்த மெடிசனல் சிம்டம்ஸ் வந்து மெடிசின் எடுத்ததுக்கு அப்புறமா வரலாம். அதனால் நம்ம மெடிசின் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சிம்டம் வந்துச்சா, இல்லை மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த சிம்டம் இருக்கா, ஆர் ஒன்லி சம் டேஸ் ஆஃப்டர் லீவிங் ஆஃப் தி மெடிசின், இல்லை மெடிசின் விட்டதுக்கு அப்புறம் இருக்கா, வாட் கைண்ட் ஆஃப் பெயின், வாட் சென்சேஷன் எக்ஸாக்ட்லி, என்ன மாதிரி வலிக்குது, என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, வாஸ் இட் தட் அக்கர்ட் இன் திஸ் ஸ்பாட், எந்த இடத்துல கரெக்டாக வலிக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிசைஸ் கொஷின் வந்து நம்ம பேஷண்ட் கிட்ட வந்து கேட்குறது மூலயமா நம்மளால் வந்து சிமிலிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிட் தி பெயின் அக்கர் இன் ஃபிட்ஸ் அண்ட் பை இட் செல்ஃப் அட் வேரியஸ் டைம்ஸ், எல்லா டைமும் வலிச்சிட்ருக்கா, கண்டினியூஸாக வலிக்குதா, வித்தவுட் இன்டர்மிஷன், கேப்பே இல்லாமல் வலிக்குதா, ஹவு லாங் டிட் இட் லாஸ்ட், தலைவலி வந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் அந்த தலைவலி இருக்குது, வாட் டைம் ஆஃப் தி டே ஆர் நைட், அதாவது காலையில் வலிக்குதா இல்லை நைட்டு வலிக்குதா, எந்த பொசிஷனில் படுத்திருக்கும் போது ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை இந்த பொசிஷனில் படுத்திருந்தால் எனக்கு வந்து தலைவலி தெரியலை. அந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட்டேக் வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரிசைஸ் கொஷின் கொடுத்து நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட வந்து கேட்கணும். வாட் வாஸ் எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் திஸ் ஆர் தேட் ஈவெண்ட் ஆர் சர்க்கம்ஸ்டன்ஸ் மென்ஷன்ட். இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும் போது அதை பற்றின எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து ஒரு கரெக்ட் சிமிலிமம் வந்து சூஸ் பண்ண முடியும். வி ஷுட் ஆஸ்க் தி கொஷின் இன் பிளைன் வேர்ட்ஸ். நம்ம நார்மலாக வந்து கேஷுவலாக வந்து அவங்கக்கிட்ட பேஷண்ட் கிட்ட இதெல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அஃபாரிசமில் ப்ரிசைஸ் கொஷின் எப்படி கேட்கணும், எந்த மாதிரி கேட்கணுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.